அனைவருக்கும் வணக்கம். ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நான் பார்க்க இருப்பது கனவுகளும் கடவுளின் கருணையும். முதலில் கனவு. நம்ம வாழ்க்கையில சில கனவுகள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான கனவுகளா இருக்கும். இந்த கனவுகள் எப்படியாவது நடந்துராதா? நடந்துட்டு நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிருவோமே! இப்படின்ற மாரியான சில கனவுகள் இருக்கும். ஆனா சில கனவுகள் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாரியும், நம்ம உறவினர்களுக்கோ அல்லது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கோ ஏதோ அபாயம் நடக்கிற மாரியான துக்காரமிக்கமானதா ஒரு கனவு இருக்கும். அந்த கனவ வெளியில சொல்லக்கூட நம்ம பயந்துகிட்டு மனசுக்குள்ளேயே குழம்பிட்டு இருப்போம். இந்த மாரி கனவுகள் உங்க வாழ்க்கையில வந்ததுண்டா? இனி அதற்காக கவலைப்படாதீங்க. இது கூட கடவுளின் கருணை தான். கனவு எப்படி கடவுளின் கருணையாகும்? ஒண்ணும் இல்லைங்க. கடந்த ஜென்மங்கள்ல நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ செய்ற பாவங்கள அனுபவிக்க தான் இப்பிறவி எடுக்கிறோம். இப்பிறவியில அதற்கான தண்டனைய கொஞ்சமாவது நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அதே சமயம் நம்மளுக்கு வலிக்கவும் கூடாது. இத யார் யோசிக்கிறா? கடவுள் யோசிக்கிறார். அதனால தான் என்ன பண்றாரு, நம்ம தூங்குறப்ப ஒரு கெட்ட கனவு குடுத்து, அந்த கனவு மூலியமா நம்ம தண்டனைய கழிக்கிறார். அப்ப நம்ம பயப்படுவோம் இல்லையா? அந்த கனவுலயே ஒரு புலி துரத்துன மாரியோ, ஒரு யானை துரத்துன மாரி தான் கனவுல ஒரு பயப்படுவோம் இல்லையா? அவ்வளோதாங்க நமக்கு தண்டனை. இப்ப கடவுளோட கருணைய பாருங்க. எப்பேர்ப்பட்ட கருணை. இதைத்தான் வள்ளுவரும் தன் குறள்ல சொல்லியிருக்காரு. "கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு." பாருங்க, நான் கடமையிலிருந்து நழுவாம, கடவுளா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு நீதி இருக்கும். அந்த நீதியிலிருந்து நழுவாமல், உயிரிழத்தில் இரக்கத்தையும் காட்டணும். அப்படி யார் காட்டுறாங்களோ, அவங்களுக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும். இந்த உலகத்தோட உரிமையாளர் யாரு? கடவுள் தான். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு ஆன்மீகத்துல சந்திக்கலாம்.